ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம காவேரி 2.0 பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். அதுவும் இல்லாமல் வந்து KF21 AMC இது ரெண்டுக்கும் வந்து என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டிஃபென்ஸ் அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். காவேரி 2.0 காவேரி 2.0னா என்னென்னா, தேஜாஸ் MK1 போர் விமானத்துக்கு வந்து காவேரி 2.0 இன்ஜினை வந்து உருவாக்குனாங்க. இந்த உருவாக்கின கம்பெனி வந்து GTRE கம்பெனி தான் கைஸ் இந்த இன்ஜினை வந்து உருவாக்குனாங்க. இப்போ வந்து அமெரிக்காவோட F404 இன்ஜினை தான் வந்து தேஜஸ் MK1ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு மாற்றாக தான் காவேரி 2.0 இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து 90 கிலோ நியூட்டன் டார்க்கை வந்து வெளிப்படுத்துது. காலத்தில் வந்து இதை வந்து ஏஎம்சிங்கிறத வந்து மேம்பட்ட நடுத்தர போர் விமானம், இதுக்கும் வந்து இதை வந்து பயன்படுத்தலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு. இது வந்து ஒரு 5ஆம் தலைமுறை விமானங்கிறதுனால வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இன்ஜின் வேணும். குறிப்பிட்ட தரமா என்ன சொல்லணும்னா 110 கிலோ நியூட்டன் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இன்ஜின் வேணும் ஏஎம்சிக்கு. அதனால வந்து நம்ம கம்பெனிஸ் வந்து இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, ஃபாரின் கம்பெனிஸ் கூட இணைஞ்சு GTRE கம்பெனியும் வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு இன்ஜினை வந்து மேம்படுத்த போகிறாங்க. இந்த காவேரி இன்ஜினையே வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இது வந்து 130 கிலோ நியூட்டன் டார்க்கை வந்து உருவாக்க இருக்கு. இப்படி இது 130 கிலோ நியூட்டன் டார்க்கை உருவாக்கிச்சுன்னா வந்து இதை வந்து நம்ம 5ஆம் தலைமுறை விமானத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 6ஆம் தலைமுறை எதிர்காலத்தில் 6ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்கணும்னா அதுலேயும் வந்து இந்த இன்ஜினை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இது இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் லைனுக்கு வரல. இதை வந்து இன்னும் உருவாக்கிட்டு இருக்காங்க கைஸ். வெளியே வந்துச்சுன்னா இந்த இன்ஜினை வந்து நம்ம விமானங்களுக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வந்து நம்ம அதிகபட்சமாக வந்து வெளிநாட்டிலேருந்து தான் வந்து விமானங்களோட இன்ஜினை வந்து இறக்குமதி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இன்ஜின் வந்து நம்மளோட விமானப்படைக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. ஓகே கைஸ், வாங்க நம்ம அடுத்த டாபிக்கு போகலாம். இப்போ வந்து KF21 AMC இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற தொடர்பு என்னென்னு பார்க்கலாங்க. KF21னா வந்து தென் கொரியாவோட 5ஆம் தலைமுறை விமானம். AMCனா வந்து இந்தியாவோட 5ஆம் தலைமுறை விமானம். KF21க்கு வந்து ஃபுல் ஃபார்ம் என்ன, கொரிய ஃபைட்டர் 21 குறிப்பிட்டிருக்காங்க. AMC ஃபுல் ஃபார்ம்னா மேம்பட்ட நடுத்தர போர் விமானம். இந்த ரெண்டு விமானங்களும் வந்து தனித்தனியான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யிருக்கு. ஆனால் வந்து இந்த ரெண்டு விமானங்களுக்கும் வந்து பல ஒற்றுமை இருக்கு. இந்த ரெண்டு நாடுகளும் குறிப்பிட்ட தரமாக சொல்லணும்னா தென்கொரியாவும் நம்ம இந்தியா வந்து அதிகபட்சமாக வந்து வெளிநாட்டிலிருந்து தான் வந்து அதிநவீன போர் விமானங்களை வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து முற்றிலுமாக குறைக்கிறதுக்கு உள்நாட்டிலேயே 5ஆம் தலைமுறை விமானத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. இப்போ வந்து KF21 பிளாக்கும் AMCயும் வந்து ரெண்டுமே இருக்கிற ஒற்றுமைகளை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டுமே 5ஆம் தலைமுறை விமானம். ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்கு. ஸ்டெல்த் தொழில்நுட்பம்னா வந்து ரேடாரால் வந்து அவ்வளோ ஈஸியாக இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒரு விமானம் வந்து வான்பரப்புக்குள்ளே வருதுன்னு. இது வந்து இந்த ரெண்டு விமானங்களும் வந்து சூப்பர் குரூஸ் வேகத்தில் வந்து பயணிக்கும். இந்த ரெண்டு விமானங்களுக்கும் இன்னொரு ஒற்றுமை என்னன்னா, இந்த ரெண்டு விமானங்கள் வந்து மேம்பட்ட ஏவியோனிக்ஸை வந்து வச்சிருக்கு. சிறந்த ஏவியோனிக்ஸும் இதுதான் கைஸ். வந்து இந்த விமானங்களோட பார்ட்னர்ஸை பற்றி பார்க்கலாம். தென்கொரியாவும் இந்தோனேசியாவும் சேர்ந்து தான் கைஸ் KF21 விமானத்தை வந்து உருவாக்குறாங்க. ஆனால் வந்து AMCயை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா மட்டும்தான் உருவாக்குறோம். வேற எந்த பார்ட்னரும் நம்ம இன்னும் சேர்த்துக்கல. இந்த ரெண்டு விமானத்துகளையும் வந்து ஏர் சுப்பீரியாரிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் இதில் வந்து அரை தாக்குதலுக்காகவும் இந்த ரெண்டு விமானங்களும் வந்து ரொம்ப தூரம் பயணித்து வந்து பயணம் பண்ணுற மாதிரியும் வடிவமைக்க இருக்காங்க. இந்த ரெண்டு விமானத்தையும் வந்து எந்தெந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துவாங்கன்னா, AMCயை வந்து நம்ம இமயமலை இருக்கிற பகுதிகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இதனால வந்து ஸ்டெல்த் தொழில்நுட்பம் வந்து இதில் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே KF21 வந்து சீனா கடல் ஓரங்கள்லையும் வந்து அவங்க கடல் பகுதிகளையும் வந்து கண்காணிக்கிறதுக்கும் சீனாவோட கடல் பரப்பில் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து இதை பயன்படுத்த போகிறாங்க. இப்பயே ரெண்டு விமானத்துக்குள்ள இருக்க வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாங்க. இது வந்து அதிகமாக வந்து கடல்சார் வேலைகளில் வந்து பயன்படுத்துறதுக்காக இதை உருவாக்குறாங்க. KF21 நம்ம இந்தியா விமானப்படை வந்து இமயமலை பகுதியில் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பகுதியில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விமானங்களை வந்து 5ஆம் தலைமுறை விமானங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். KF21 வந்து சோதனை விமானங்களை வந்து தயாரிக்க இருக்காங்க. ஆனால் வந்து AMC வந்து இன்னும் வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது. இன்னும் வந்து வளர்ச்சி பாதையிலேருந்து அது மேலே வரல கைஸ். இப்போ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்,
எந்த விமானம் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுவும் இல்லாமல் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு விமானத்தை வந்து வெளியே வருவாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விமானம் ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக வந்து எது வெளியே வரும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்க கைஸ், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.